Fourth question. X value, Y value கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு find the value of x square into y power minus 2 ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கண்டுபிடி சொல்கிறாங்க? x square into y power minus 2. இது ஃபர்தராக எப்படி எழுதலாம்? x square by y square எழுதலாமா? நமக்கு பேசிக் ஃபார்முலா தெரியும் இல்லையா? a power m by a power n. a power m minus n. அப்போ டினாமினேட்டரில் ப்ளஸ்ஸாக இருந்தால் மேலே போச்சு என்னவோ மாறும், மைனஸாக மாறும். அப்போ மைனஸாக இருந்தால் கீழே வந்து என்னவோ மாறும், ப்ளஸ்ஸாக மாறும். அதே மாதிரி தான் இங்கே y பவர் மைனஸ் கீழே வந்து என்னவோ மாறும், ப்ளஸ்ஸாக மாறும்ல, அதான் இங்கே எழுதிருக்கு. அப்போ இந்த டேர்மை காமனாக எக்ஸ் பை ஒய் ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா? நெக்ஸ்ட் அப்போ இதுதான் மீனிங்கு எக்ஸ் டிவைடட் பை ஒய். எக்ஸ் டிவைட் பை ஒய் காமனாக ஹோல் ஸ்கொயர். இப்போ எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணி சிம்ப்ளை பண்ணலாம். இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன? ஸோ எக்ஸோட வேல்யூன்னு பார்க்கும்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 3a மைனஸ் 4 டிவைட் பை 3a ஸ்கொயர் மைனஸ் 3. ஸோ டிவைட் பை ஒய்யோட வேல்யூ என்னங்க? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2a ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2a மைனஸ் 8 டிவைட் பை 2a square minus 2a minus 4 whole square. Next, இந்த டிவைட் சிம்பிளை மல்டிபிகேஷன் மாற்ற என்னவோ மாறும், ரெசிப்ரோக்கில் மாறுமா? முதல் ரெசிப்ரோக்கில் மாற்றிட்டு அப்புறம் ஃபேக்டரைஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இங்கே a ஸ்கொயர் ப்ளஸ் 3a மைனஸ் 4 டிவைட் பை 3a ஸ்கொயர் மைனஸ் 3 இன்ட்டு, அப்போது இந்த மல்டிபிகேஷனில் என்னவோ மாற்றிருக்கேன், நான் டிவைடாக மாற்றிருக்கேன். சாரி டிவைட் என்னவோ மாற்றிருக்கேன், மல்டிபிகேஷனாக மாற்றிருக்கேன். அப்போது ரெசிப்ரோக்கில் மாறுமா? அப்போ இங்கே 2a ஸ்கொயர் மைனஸ் 2a மைனஸ் 4 டிவைட் பை a ஸ்கொயர் ப்ளஸ் 2a மைனஸ் 8 ஓ ஸ்கொயர். இந்த டிவைடை நான் மல்டிபிகேஷனாக மாற்றிருக்கேன். அப்படி மாற்றும் போது இது ரெசிப்ரோக்கில் மாறும். இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணலாம். இங்கே பார்க்கும்போது மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 4 வரணும், மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 4 வரணும், ஆட் பண்ணால் ப்ளஸ் 3 வரணும், ஆட் பண்ணால் ப்ளஸ் 3 வரணும். அப்புறம் இங்கே ப்ளஸ் 4 மைனஸ் 1. அப்போ 4 மைனஸ் 1னா 3, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், இப்போ 4 1s 4 வருமா? அப்போ அந்த வேலை எப்படி இல்லைன்னா a ப்ளஸ் 4 இன்ட்டு a மைனஸ் 1. ஸோ டிவைட் பை இந்த டேர்மில் பார்க்கும்போது காமனாக நம்ம 3 வெளியே எடுத்துடலாம். இப்போ 3 காமனாக வெளியே எடுத்துட்டா இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 வரும், ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 வரும். நெக்ஸ்ட்டு இன்ட்டு, ஸோ இந்த வேலைன்னு பார்க்கும்போது காமனாக இதுலேருந்து காமனாக நம்ம 2 வெளியே எடுத்துடலாம். நான் 2வை நான் காமனாக வெளியே எடுத்துட்டேன்னா இங்கே என்ன வரணும்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் 2 வரும். ஸோ டவுட் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் 2a ஸ்கொயர், 2 இன்ட்டு மைனஸ் ஏ மைனஸ் 2a, இப்போ 2 2s மைனஸ் 4 வரும். ஸோ டிவைட் பை நெக்ஸ்ட் இதை என்ன பண்ணால் ஃபேக்டரைஸ் பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 8 வரணும், மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 8 வரணும், ஆட் பண்ணால் ப்ளஸ் 2 வரணும். அப்போ ப்ளஸ் 4 மைனஸ் 2, இப்போ 4 மைனஸ் 2னா ப்ளஸ் 2, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4 2s 8 வருமா? அப்போ இந்த வேலை எப்படி இல்லைன்னாங்க a ப்ளஸ் 4 இன்ட்டு a மைனஸ் 2. இப்போ இந்த ஹோல் ஸ்கொயரை மறக்காமல் போட்டுங்க, ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் இதையுமே ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து சிம்ப்ளிஃபை பண்ணலாம், இல்லைனா வந்து கேன்சல் பண்ணிடலாம். இந்த a ப்ளஸ் 4ம் இந்த a ப்ளஸ் 4ம் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் அகைன் பார்க்கும்போது வேறு எதுவும் கேன்சல் ஆகாது. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கணும்னா இங்கே a மைனஸ் 1. ஸோ டிவைட் பை இப்போ 3 இன்ட்டு இந்த டேர்ம் பாருங்கள் ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் இல்லாமல், ஏன்னா 1 ஸ்கொயர் பண்ண வேல்யூ மாற போகிறதில்ல. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் என்ன ஃபார்முலா டைப்பில் இருக்குது? இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், அப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இப்போ ஏவோட வேல்யூ ஏ, பியோட வேல்யூ 1னா அப்போ 3 இன்ட்டு ஏ ப்ளஸ் 1 இன்ட்டு ஏ மைனஸ் 1 இன்ட்டு இந்த 2 அப்படியே எழுதிங்க. இது மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 1 வரணும். அப்போ என்ன இல்லைங்க +2 -2 +1.
அப்போ -2 + 1 -1 + into minus 2 1s are 2 வருமா? அப்போ இங்கே 2 into a plus 1 into a minus 2. So divide by a minus 2 whole square வரும். இதெல்லாம் கேன்சல் ஆகுதுல்ல? இந்த a minus 1 இந்த a minus 1 கேன்சல் ஆகும். இந்த a plus 1 இந்த a plus 1 கேன்சல் ஆகும். இந்த a minus 2 இந்த a minus 2 கேன்சல் ஆகும். அப்போ இங்கே ரிமைனிங் பார்க்கும்போது 2/3 whole square வரும். அப்போ இங்கே 2 ஸ்கொயர் பண்ணால் 4 3 ஸ்கொயர் பண்ணால் 9. இதனோட ஆன்சரு x ஸ்கொயர் இன்ட்டு y பவர் -2 ஆன்சர் பார்க்கும்போது 4/9. Fifth question. If a polynomial p of x equal to x square minus 5x minus 14 is divided by another polynomial q of x. அப்போ கொஸ்டின் என்ன தருவாங்கன்னா இந்த p of x-ஐயும் q of x-ஐயும் டிவைட் பண்ணால் we get என்ன தருவாங்கன்னா x minus 7 divided by x plus 2 வருதான். find q of x. அப்போ q of x-ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறேன். கொஸ்டின் மீனிங் புரியுதா? இந்த p of x-ஐயும் நெக்ஸ்ட்டு இந்த q of x-ஐயும் we getனா ஈக்குவல் அர்த்தம். ஸோ டிவைட் பண்ண என்ன வருதுன்னா x minus 7 divided by x plus 2 வருதான். அப்படி இருக்கும்போது q of x-ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறான். ஓகேவா? கொஸ்டின் மீனிங் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? q of x-ஐ கண்டுபிடிக்கணும். நம்ம எதை கண்டுபிடிக்கணுமோ அதை நியூமரேட்டரில் வச்சுப்போம். அப்படின்னா நாங்கள் q of x வந்து டினாமினேட்டர் இருக்குது. இந்த ஹோல் டேர்மையும் ஃபுல்லாகவே வந்து ரெசிப்ரோக்கல் போத் சைட் ரெண்டு பக்கமும் ரெசிப்ரோக்கல் பண்ணலாம். ஏன் பண்ணுறான்னா நம்ம எதை கண்டுபிடிக்கிறோமோ அதை மேலே வச்சுக்கலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அப்போ ரெசிப்ரோக்கல் பண்ண வரீங்க q of x divided by p of x ஈக்குவல் எங்கே வரீங்க x plus 2 divided by x minus 7 வரும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? q of x கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த q of x அப்படியே வச்சுக்கலாம். q of x equal to x plus 2 divided by x minus 7 into divided by p of x வச்சா மல்டிபிகேஷனாக மாறும். அப்போ into p of x. இப்போ வேல்யூ எழுதிங்க. x plus 2 divided by x minus 7 into p of x ஓட வேல்யூ என்ன? x square minus 5x minus 14. ஓகேவா? இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணி சம்ம சிம்பிளை பண்ணலாம். இப்போ q of x equal to x plus 2 divided by x minus 7 into. ஸோ இது மல்டிப்ளை பண்ணால் இங்கே இது மேலே 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1 14 14 மல்டிப்ளை பண்ணால் -14 வரணும். ஆட் பண்ணால் -5 வரணும். அப்போ என்ன இருக்கலாம் இங்கே -7 + 2. அப்போ -7 + 2னா -5. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -7 2s are 14 வரும். இதுக்கு என்ன ஆன்சர் வரணும்னா இங்கே x -7 into x plus 2 வரும். ஓகேவா? அப்போ இந்த x plus 7 இந்த x plus 7 கேன்சல் ஆகிடுச்சுறான்னா இங்கே ரிமைனிங் பார்க்கும்போது x plus 2 into x plus 2 அப்படின்னா வரீங்க x plus 2 whole square வரும். அப்போ இது என்ன ஃபார்முலா டைப் இருக்குது? a plus b whole square. என்ன ஃபார்முலா டைப் இருக்குது? a plus b whole square. அப்போ a square plus 2ab plus b square. இப்போ இங்கே a ஓட வேல்யூ x, b ஓட வேல்யூ 2வா? இப்போ a ஓட வேல்யூ வந்து x, b ஓட வேல்யூ 2. அப்போ a ஸ்கொயர்னா x ஸ்கொயர் ப்ளஸ் 2abன்னா அப்போ 2 இன்ட்டு a ஓட வேல்யூ x, b ஓட வேல்யூ 2. இப்போ ப்ளஸ் b ஸ்கொயர்னா வரீங்க ப்ளஸ் 2 ஸ்கொயர் வரும். அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயரு, இங்கே 2 2s are 4, அப்போ 4x வரும். இங்கே 2 ஸ்கொயர் பண்ணால் 4. இதுதான் வந்து q of x ஓட வேல்யூ. அவன் கேட்குறது q of x.